வெல்கம் டு இணைந்திகள் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜிடிஓ கிளாஸஸ், ஓகேவா? ஏன்னா ஜிடிஓ எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அப்போ இறங்கி முடிச்சுன்னா 6 மாசத்துல கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஜிடிஓ எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க, ஓகேவா? ஏன்னா நீங்க பயப்படுற என்ன சர்வே ஈஸியா இருக்கும், ஜிடிஓ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜிடிஓ டிப்ளமா லெவல் சிலபஸ் தான், ஓகேவா? நீங்க டிப்ளமா படிச்சிருப்பீங்க, சில பேர் பிஇ நிறைய பிஇ படிச்சிருப்பீங்க. ஸோ பிஇ படிச்சவங்களுக்கு டிப்ளமாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, நீங்க படிச்சது தான். பட் ஆனால் என்ன பண்ணணும், டிப்ளமோ லெவலில் இருக்க புக்கை நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களுக்காக நீங்கள் படிக்க முடியாதுக்காக என்ன பண்ணுறோம், டிப்ளமோ புக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். ப்ளஸ் அட் சேம் டைம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம். கண்டிப்பாக ஜிடிஓ இந்த வருஷம் நம்ம கிளியர் பண்ண வச்சிடலாம். ஸோ ஜிடிஓ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 6 மாதம் தான் சார் கிளியர் பண்ண முடியும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேருங்க. முதல்ல படிக்க வச்சுருவோம் நாங்கள், ஓகேவா? ஸோ ஜிடிஓக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் சேரணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் 4999 ஒரு 5000 ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் கிளாஸ் சூப்பர் சேர்ந்துக்கலாம். சேர்ந்து என்ன சார் பிளஸ் அதையும் சொல்லிடுறேன். சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பிளஸ் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சார். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ஒரு 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட்ல இல்ல 50 பிளஸ் டெஸ்ட், 50 டெஸ்ட் பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே ஜஸ்ட் 5,000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். டெஸ்ட்டு உங்களுக்கு வீக்லி கொடுத்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். மெட்டீரியல் உங்களுக்கு படிக்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும் சார், அந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் போகணும், வர வருஷத்தில் கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் பாருங்க, ஓகேவா? ஸோ கிளாஸ் எழுதுவாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் வரேன் சார், நான் வந்து ஆன்லைன்லாம் வரல சார், ஆஃப்லைனில் டேட்டா வந்து படிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் 9,999 அதாவது ஒரு 10,000 பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ பெரிய ஆஃபர் தான், கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஆன்லைன்லயே ஆஃப்லைன்லயே யூஸ் பண்ணீங்க, கண்டிப்பா வந்து படிங்க, ஓகேவா? படிச்சா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். சரி வாங்க கிளாஸ் கவனிங்க. பார்க்க போறது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்க்க என்விரான்மெண்டல் பொலியூஷன், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துறோம், ஓகேவா? இது பார்ட் 4, ஓகேவா? ஸோ பாருங்க பைப் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது பார்ட் 3 பார்த்துடுவாங்க, அப்போனா அது புரியும். ஏன்னா பைப்ஸ் நடத்திருக்கீங்க, அது கண்டினியூஸா பைப் ஜாயிண்ட், ஓகேவா? கண்டினியூட்டி அது. ஸோ பைப் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா ஒரு கண்டிப்பா ஒரே வச்சு 10 கிலோமீட்டர் நம்மளால போட முடியாது, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், பைப்பை நம்ம ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்போனா மினி கிலோமீட்டர்ஸ் லென்த் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பைப் ஜாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி சார், எந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னா பெல் அண்ட் ஸ்பைகார்ட் ஜாயிண்ட், எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட், ஃபிளாஞ்ச் ஜாயிண்ட், காலர் ஜாயிண்ட், ஓப்பன் ஜாயிண்ட், ஓகேவா? பெல் அண்ட் ஸ்பைகார்ட் ஜாயிண்ட், அதான் சார் பெல் அண்ட் ஸ்பைகார்ட் ஜாயிண்ட்னா இந்த ஸ்பைகார்ட் என்ன அப்படின்னா ஸ்மால் டயாமீட்டர், ஓகேவா? இது என்ன அப்படின்னா பெல்லுங்கிறது லார்ஜ், பெல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க, பெல்லுங்கிறது லார்ஜா இருக்கும். பெல்லுனா பெல்லு பெரிய லார்ஜா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைகார்ட்ங்கிறது ஸ்மால் டயா, ஓகேவா? இது வந்து லார்ஜ் டயா, இது வந்து ஸ்மால் டயா. இப்போ என்ன ஸ்பைகார்ட் ஸ்மால் டயா என்ன ஆகும்னா இன்சர்ட் பண்றோம் எப்பன்னா லார்ஜ் டயா பெல் எண்ட், ஓகேவா? ஸோ பெல் எண்ட் பெருசா இருக்கும், ஸ்பைகார்ட் என்ன எப்படி இருக்கும், ஸ்மால் டயாவா இருக்கும், ஓகேவா? ஸ்பைகார்ட் என்ன பண்றோம், பெல்ல போய் கனெக்ட் பண்றோம், ஓகேவா? இதான் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம், உள்ள ஜாயின் பண்ணிடலாம். மெயின்டைன் அலைன்மெண்ட் ஆஃப் மோல்டன் லீட் போஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் த ஜாயிண்ட், ஓகேவா? மோல்டன் லீட் என்ன பண்ணுவோம், அது அப்படியே அதெல்லாம் கேப்பை ஃபில் பண்ணிடுவோம், புரியுதா? இப்போ ஸ்பைகார்ட் என்ன ஆகும், ஸ்மால் டயா, பெல்லுங்கிறது லார்ஜ் டயா, ஓகேவா? ஸோ ஸ்பைகார்ட் போய் பெல்ல போய் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம், ஓகேவா? கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதுதான் ஜாயிண்ட், புரியுதா? அதாவது ஸ்பைகார்ட் வந்து ஸ்மால் டயா, பெல்லுங்கிறது லார்ஜ் டயா. ரெண்டாவது எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட், இட் இஸ் யூஸ்ட் when pipes due to the severe changes in temperature. டெம்பரேச்சர்னால சேஞ்ச் ஆகும், நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா? என்ன பண்றாங்க அப்படின்னா ரப்பர் கேஸ்கெட் என்ன பண்றாங்க, இன்சர்ட் பிட்வீன் த ஸ்பைகார்ட் அண்ட் பெல் அண்ட் மோல்ட், ஓகேவா? ஏன்னா எதுக்கு அப்படின்னா வாட்டர் டைட்டுக்காக, மெயின் எதுக்கு அப்படின்னா வாட்டர் டைட் தண்ணி லீக் ஆகக்கூடாதுங்க என்ன பண்றோம், ரப்பர் கேஸ்கெட்டை நம்ம இன்சர்ட் பண்றோம் கேப்ல, ஓகேவா? அதுக்கு மேல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபிளாஞ்ச் ரிங் போல்டட் the bell and expand contract with the bell end, ஓகேவா? ஃபிளாஞ்ச் ரிங் என்ன பண்றோம், போல்டட் பண்றோம், ஓகேவா? அப்ப என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், ஈஸியா கான்ட்ராக்டும் ஆயிக்கும். யூஸ் பண்றதுதான் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட். எக்ஸ்பேண்ட் ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் ஆகும், கொஞ்சம் விரிவடையும் சொல்ல கூட இது இருக்கும், ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் ஆக நம்ம கொடுக்குறது. ஃபிளாஞ்ச் ஜாயிண்ட்னா கேரிங் வாட்டர் அட் ஹை ப்ரெஷர், தெரிஞ்சுக்கோங்க. ஃபிளாஞ்ச் ஜாயிண்ட் எங்க யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க. ஹை ப்ரெஷர் கொண்டு போட்டு நம்ம என்ன பண்றோம், ஃபிளாஞ்ச் ஜாயிண்ட் நம்ம யூஸ் பண்றோம். என்னன்னா எல்ல என்ன பண்ணுவோம், வைடு ஃபிளாஞ்ச் நம்ம கொடுத்துருவோம், ப்ரொவைடட் வித்
wide flange and welded together. A hard rubber gasket சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம், flange நம்ம கொடுத்துருப்போம். எதுக்கு அப்படின்னா வாட்டர், இந்த ரப்பர் கேஸ்கெட் யூஸ் பண்றது வாட்டர் டைட் கேட்பாங்க. ரப்பர் கேஸ்கெட் எதுக்கு அப்படின்னா வாட்டர், ஓகேவா, வாட்டர் மே ஜாயின் இஸ் வாட்டர் ஃபைட், ஓகேவா, ஃபைட்ல டைட் ஆகிறது அது. அடுத்து அதே மாதிரி காலர் ஜாயின் இருக்கு. காலர் என்ன பண்ணுவோம்னா, காலர் நம்ம சட்டை காலர் இல்லாம என்ன பண்ணுவோம், பைப்புக்கு மேல ஒரு ஜாயிண்ட் தருது, ஓகேவா, பைப்புக்கு மேல நம்ம ஜாயிண்ட் தருது தான் காலர் ஜாயிண்ட். ஏ காலர் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் தி பைப், அதனால ஸ்லைட்லி கிரேட்டர் பைப்போட அதிகமா இருக்கும் டு மேக் தி ஜாயிண்ட், ஓகேவா. The hem part jute rope inside the between the pipes element. The cement mortar used to make the water tight. இல்ல சிமெண்ட் மாட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், வாட்டர் டைட்டை நம்ம கொடுக்குறோம். காலர் ஜாயிண்ட் ஒன்றும் இல்லை, காலர் ஜாயின் ஒன்றும் இல்லை, அப்படி பைப் இருக்குல்ல, பைப் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவா ஒரு ஜாயிண்ட் கொடுப்போம், மேலே காலர் மாதிரி கொடுத்து ஜாயிண்ட் கொடுப்போம். இப்போ வந்து காலர் ஜாயிண்ட் சொல்லுவோம். ஓப்பன் ஜாயிண்ட், ஜாயிண்ட் பைப்ஸ் made with any inner material. Open joint type of joint used with the percolation is required. Percolation required பண்றப்ப நம்ம ஓபன் பண்ணி விட்டுவோம், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா ஓபன் ஜாயின் பண்ணுறது. அடுத்து லேயிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் பைப். பைப் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னா பைப் ஜாயின் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணணும்ல. இப்போ தண்ணி ஊற்ற லீக்காக எப்படி தெரியும், பைப்போட ஜாயின் பண்ணி வச்சிருவோம். என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும், தண்ணி ஆள் லீக்கேஜ் இருக்கா இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக அதான் ரொம்ப முக்கியம். The following step involve the laying of pipe. First laying எப்படி ஃபிட் பண்றது, அதுக்கு அடுத்து என்னது டெஸ்டிங். First setting the alignment, excavation of trench, laying and joining, testing, அப்புறம் பேக் ஃபில்லிங், ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும், ஓகேவா. பைப் லைன் இந்த பக்கம் போகும்போது நம்ம என்ன பண்ணோம், மார்க்கிங் பண்ணணும், எங்க இருந்து இங்க வரைக்கும் பைப் போட போறோம், ஓகேவா. அந்த ஏரியா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங் பண்ணி செட்டோட அலைன்மெண்ட் மார்க்கிங் பண்ணணும், ஓகேவா. எங்க இருந்து எங்க போக போகுது, ஓகேவா. அங்க பெக்கை ஃபிக்ஸ் பண்ணி இது வழியா போக போகுது நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக லைன் நம்ம மார்க் பண்ணோம், ஓகேவா. என்ன பண்ணோம், சென்ட்ரல் பேஸ் மார்க் பண்ணணும். அதாவது சென்ட்ரல் பேஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் எவ்வளோ மாதிரி எஸ்கவேஷன் தரணும், எவ்வளோ கேப் தரணும், எவ்வளோ டெப்த் தரணும், நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணி வைக்கணும். அப்புறம் தான் எஸ்கவேஷன். எஸ்கவேஷன் என்னன்னா நோண்ட வருவாங்க, கரெக்டாக வந்து எந்த அளவு பைப் தேவையோ ட்ரென்ச் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எஸ்கேவ் பண்ணுவாங்க, ஓகேவா. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து டீ வாட்டர்லாம் பண்ணிட்டு சாயில் என்ன பண்ணுவாங்க, காங்கிரீட் பைப் பண்ணுவாங்க, காங்கிரீட்டை போட்டுருவாங்க கீழே, ஓகேவா. என்ன பண்ணுவாங்க, காங்கிரீட் பண்ணுவாங்க. அந்த பைப்ல காங்கிரீட் என்ன பண்ணுவாங்க, குழியை நோண்டுறா, குழி என்ன பண்ணுவாங்க, காங்கிரீட்டை உள்ள போட்டுருவாங்க. தென் லேயிங் அண்ட் ஜாயினிங். அப்ப என்ன பண்றாங்க, உள்ள பைப்பை என்ன பண்ணுவாங்க, பெட் எடுத்துட்டு உள்ள பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சப்போர்ட்லாம் கொடுத்துட்டு, ஓகேவா, பைப்பை என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணி சூட்டபிள் ஜாயின் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. சரி, இல்லை பைப் உள்ள வச்சாச்சு. இப்போ 3 மணி நேரம் டெஸ்ட் பண்ணணும், பைப்பு காட்டாங்கன்னு டெஸ்ட் பண்ணணும். அதுக்காக வாட்டர் டெஸ்ட், ஸ்ட்ரைட்னஸ் டெஸ்ட், அப்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட், ஸ்மோக் டெஸ்ட், 4 டெஸ்ட் இருக்கு. சரி, வாட்டர் டெஸ்ட் என்ன சார் அப்படின்னா, அது தண்ணி வாட்டர் லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்போ நம்ம செக் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்டர் என்ன பண்ணுவாங்க, அப்பர் லோனுக்கு வாட்டரை பர்டிகுலர் ப்ரெஷர்ல வாட்டரை உள்ள அனுப்புவாங்க, ஓகேவா. வாட்டர் உள்ள அனுப்புவாங்க, ஓகேவா. அப்போ என்னன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க, எங்கேயாவது அவங்களுக்கு தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ரெஷர் குறையக்கூடாது, தண்ணி இப்போ என்ன ப்ரெஷர் அதே ப்ரெஷர் அங்கே போகணும். நடுவில் எங்கேயாவது குறையுது அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரைட்னஸ் டெஸ்ட். ஸ்ட்ரைட்னஸ் இருக்குன்னா பைப்பு நேராக இருக்கா இல்லை வாங்கி செக் பண்ணுறதுனா ஸ்ட்ரைட்னஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டு, ஓகேவா. லைட் என்ன பண்ணுவோம், ஒன் எண்ட் பைப்பில் இருக்கும், அண்ட் மிரர் வந்து அதர் எண்டில் இருக்கும். ஸோ ஒன் எண்டில் லைட்டு, ஒன் எண்டு லைட்டு, அதர் எண்டு மிரர். ஒரு பக்கம் லைட் இருக்கும், ஒரு பக்கம் மிரர் இருக்கும், ஓகேவா. ஸோ மிரர் இங்கே வச்சிருப்போம், லைட் இங்கே இருக்கும், ஓகேவா. இப்போ லைட் என்ன ஆகணும், டேரக்டா என்ன ஆகணும், இந்த மிரர்ல டேரக்டா படணும். அப்படி பட்டுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். சப்போஸ் படலை அப்படின்னா எங்கேயோ லைட்டா வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா இல்லைன்னு அர்த்தம், ஓகேவா. அப்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரெஸ், ஓகேவா. இது அப்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார், ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பால், ஒரு பால் டயமீட்டர் எவ்வளோ இருக்கும்னா பைப்போட கொஞ்சம் சின்னதா, ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 20 mm டயா பைப் அப்படின்னா ஒரு 18 mm டயா இருக்க பால் என்ன பண்ணுவாங்க, ஒரு 18 19 டயமீட்டர் பால் என்ன பண்ணுவாங்க, உள்ள ஊக்கி விடுவாங்க. அது என்ன ஆகும், ஸ்டக் ஆகாம என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் வெளியே வரணும், ஓகே. 18 mm டயமீட்டர் பைப் போறான்னு பால 20 mm பைப்புல 80 mm பால் உள்ள விட்டோம்னா என்ன ஆகணும், எங்கேயுமே ஸ்டக் ஆகாம அப்படியே என்ன ஆகணும், வரணும். அப்படி எங்கேயாவது நின்றுச்சு அப்படின்னா நடுவில் ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா.
சரி, ஸ்மோக் டெஸ்ட். இது எப்படின்னா வீட்டில் போட்டு செக் பண்ணுவோம். ஸ்மோக் டெஸ்ட் ஓகேவா, எங்கேயும் புகை லீக் ஆகுதா ஓகேவா. ஹவுஸ் பைப் என்ன பண்ணுவான், செக் பண்ணுவான். ஸ்மோக் என்ன பண்ணுவான், ஸ்பெஷலில் 15 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணுவான், அனுப்புவாங்க. எங்கேயாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா என்ன வீக் பாயிண்டா நான் வந்து வெளியே வரும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புகை அனுப்புவான். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், பேக் ஃபில்லிங். ப்ராப்பர் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ட்ரென்ச்சஸ் என்ன பண்ணும், மண்ணை போட்டு மூடிடணும் ஓகேவா. அழகாக பழைய சர்வீஸ் வந்துடும், எடுத்து முடிய வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பைப் கரோஷன். அடுத்து என்னது, பைப் கரோஷன். பைப் கரோஷன் என்னன்னா, பைப்ல என்ன ஆகும், தண்ணி போயிட்டு என்ன ஆகும், துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா என்ன ஆகும், துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். பைப் உள்ள தண்ணி போனால் துருப்பிடிக்கும். பைப் அவுட் சைடு என்ன ஆகும்னா, மண்ணு போட்டு மூடுறதுனால என்ன ஆகும், மழை பெய்யறப்ப நம்ம தண்ணி உள்ள நின்று இந்த பைப் என்ன பண்ண அறந்த பைப் கூட என்ன துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஓகேவா. Internal loss of pipe material due to action of water earth place over around the pipe. Internal corrosion நடக்கும் உள்ள போற வாட்டர்னால. External corrosion நடக்கும் due to water lying of soil. Internal corrosion அப்படின்னா உள்ள தண்ணி போறதுனால கரோட் ஆகும். எக்ஸ்டர்னல் corrosion அப்படின்னா தண்ணிக்கு அதாவது பைப்புக்கு மேல என்ன ஆகும், மழை தண்ணி உள்ள என்ன ஆகும், கரோடு நடக்கும். பைப் corrosion என்ன சார் நமக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா டியூபர்குலோசிஸ் ஓகேவா. என்ன ஆகும், துருப்பிடிச்சு என்ன ஆகும், அழுக்கு தண்ணியை நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். டியூபர்குலோசிஸ் என்ன அரிக்க ஆரம்பிச்சிடும் பைப். என்ன ஆகும், டியூபர்குலோசிஸ் மீன்ஸ் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும் பைப்பு. அரிச்சு என்ன ஆகும், அந்த டயமீட்டரே போயிடும். அரிச்சு என்ன ஆகும், இருக்க பார்சல் ஆகும், உள்ள இருக்கலாம் அரிச்சு சுத்தமா போக ஆரம்பிச்சிடும் ஓகேவா. அதோட ப்ராசஸிங் ஏரியாவே என்ன ஆகும், அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பைப் கரோஷன் லீஸ் த டிசிக்னேஷன் மேட் ரிக்வயர்ட் ஹெவி ரிப்பேர். என்ன ரிப்பேர் ஹெவியா கொடுத்துரும். கலர் டேஸ்ட் ஆர்டர் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். கலரு ஆர்டர் டேஸ்ட்ல மாறிடும் பைப்பு துருப்பிடிச்சுன்னா ஓகேவா. ஸோ பைப் கரோஷன் வாட்டர் டேஞ்சரஸ் ஆர் ட்ரிங்கிங் அதர் பர்பஸ். தண்ணி என்ன ஆகும், ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் இந்த கரோனால. சரி, எப்படி சார் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம், பைப் கரோஷன் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ராக்டிகலி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஆனால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும் ஓகேவா. ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் என்ன சார் அப்படின்னா, தண்ணி அனுப்புறோம்ல அதை கொஞ்சம் நல்ல தண்ணி அனுப்புனா பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய அழுக்கு தண்ணி அனுப்புறாம கொஞ்சம் தண்ணியை ட்ரீட்மெண்ட் பண்ணி அசிட்டிக்காக அனுப்பாமல் நார்மலாக கொஞ்சம் அனுப்பணும். அப்படின்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புனோம்னா கடைசியாக கொஞ்சம் குறைக்கும் ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் அசிட்டிக்காக பிஹெச் அதிகம் கம்மியாக இருப்பீங்க, கண்டிப்பாக என்ன ஆகும், சீக்கிரம் கரோட் ஆயிரும் ஓகேவா. பிஹெச் நம்ம மெயின்டைன் பண்ணணும். கண்ட்ரோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக போய் கவர் பண்ணிடுங்க அடுத்து. அதுதான் மெயின் டாபிக் ஓகேவா. ஸோ அடுத்து ப்ராப்பர் பைப் மெட்டீரியல். என்ன அப்படின்னா மெட்டீரியல் கவர்டாகவும் போடணும் ஓகேவா. என்ன அப்படின்னா த அலாய் ஆஃப் அயன் ஆர் ஸ்டீல் பைப் சொல்றாங்க அப்படின்னா செலக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் மெட்டீரியல் ரிடியூஸ் த பைப் கரோஷன். பைப் கரோஷனை குறைக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம், அயன் ஆர் ஸ்டீல் வித் குரோமியம் காப்பர் நிக்கல் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது என்ன ஆகும், ரெசிஸ்டன்ட் டு த பைப் கரோஷன் ஓகேவா. இது என்ன பண்ண பைப் கரோஷனை குறைக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணலாம், ரிடியூஸ் த கரோஷன். அடுத்து ப்ரொடக்டிவ் ஆஃப் லைனிங். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா லைனிங் தரது உள்ள எதுக்காக அப்படின்னா கவர்ட் ஆகாம இருக்கிறதுக்கா. இப்போ கேல்வனைஸ் பண்றோம்ல அது மாதிரி என்ன பண்ணலாம், ப்ரொடக்டிவ் ஆஃப் லைனிங். என்ன பண்றோம், உள்ள வந்து நம்ம ஆன்டி வைரஸ் கோட்டிங் மாதிரி தரணும் ஓகேவா. ஆன்டி கரோசிவ் கோட்டிங். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி உள்ள போறப்ப என்ன ஆகும், அரிக்காம இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்பால்ட், பிட்டுமன், சிமெண்ட் மாட்டர், பெயிண்ட், ரெசின், தார், ஜிங்க் தான் கால்வனைஸ். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், உள்ள கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், உள்ள அரிப்பை நம்ம குறைக்கலாம் ஓகேவா. கரெக்ஷன் ஆகாம நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி கேத்தோலிக் ப்ரொவிஷன். ஏன்னா எவ்வளோ கேத்தோலிக் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை குறைக்க முடியும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அயனிக் மெட்டல்ஸ் அதாவது மெக்னீசியம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கரோஷனாக குறைக்கிறதுக்கு என்ன மெத்தட் ஓகேவா. நெகட்டிவ் போல் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் என்ன பண்ணலாம், அயனிக் மெட்டல்ஸ் லைக் மெக்னீசியம் the emerging currents from acidic areas என்ன யூட்டிலைஸ் பண்ணி corrosion is prevented. The cathode treatment most effective but is too expensive. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஆனால் ப்ராக்டிகல் அதிகம். அயனிக் கேத்தோட் கனெக்ட் பண்ணி டிசி ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து மேலே கோட்டிங் தர மாதிரி பண்ணுறது அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வேற ரொம்ப டிஃபிகல்ட்டியும் கூட ஓகேவா. ஸோ இதுதான் கரோஷன் நம்ம ஓகேவா. ஸோ அடுத்து வந்து குவாலிட்டி ஆஃப் வாட்டர் ஓகேவா. அடுத்து வந்து குவாலிட்டி ஆஃப் வாட்டர் புது டாபிக் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த பார்ட்ல நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ அடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்ட் 5ல பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்ல
அதான் நீங்க நினைச்சிருக்க கேட்பாங்கன்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, இது என்ன டிப்ளமோ சிலபஸ்ல இருக்கு, இதான் சிலபஸ் பெஸ்ட்லையும் இருக்கு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த வீடியோலாம் பார்த்தோம்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, நம்பர் அப்படியே கிளாஸஸ் சேர்ந்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம அடுத்தபடி என்ன பண்ணுவோம், குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.